சகோதரர் பக்சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள். ஜூன் மாதம் 6ஆம் தேதி. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். யோபின் புஸ்தகம் 42வது அதிகாரம் 2வது வசனம். யோபு தேவ பயமுள்ள நேர்மையான மற்றும் நீதிமானாய் காணப்பட்டான். ஆனாலும் தேவன் அவனுடைய வாழ்க்கையில் பெரும் துன்பங்களையும் துக்கங்களையும் அனுமதித்தார். திடீரென்று 24 மணி நேரத்துக்குள் அவனது பிள்ளைகள் மரித்தார்கள். அவன் தனது கால்நடைகள், ஆடு மாடுகள் மற்றும் அனைத்து ஒட்டகங்களையும் இழந்தான். சிறிது நேரத்திலேயே அவனது சரீரம் புண்களால் மூடப்பட்டது. அவனுடைய மனைவி அவனுடைய பக்தியை பற்றி கேலி செய்தாள். அவனுடைய நண்பர்கள் அவனை பொய்யாக குற்றம் சாட்டத் தொடங்கினார்கள். இத்தனை பயங்கரமான பேரழிவின் மத்தியிலும் கர்த்தர் யோபுவுக்கு உண்மையுள்ளவராக காணப்பட்டார். சில சமயங்களில் அவனுடைய துன்பங்கள் தாங்க முடியாததாக இருந்தபோதும் ஏன் தேவன் இதையெல்லாம் நடக்க அனுமதிக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடியாத தன் இயலாமையை வெளிப்படுத்தினார். சில சமயங்களில் அவனுடைய துன்பங்கள் தாங்க முடியாததாக இருந்தபோதும் ஏன் தேவன் இதையெல்லாம் நடக்க அனுமதிக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடியாத தன் இயலாமையை வெளிப்படுத்தினான். தேவன் யோபுவுக்கு நேருக்கு நேர் தரிசனமான போது அவனுக்கு வைத்திருந்த 3 நோக்கங்களை காண்பித்தார். முதலாவதாக, யோபுவுக்கு அந்த காலத்தில் இருந்ததை விட இன்னும் அதிகமாக கொடுக்க விரும்பினார். அவன் ஏற்கனவே கிழக்கத்திய பணக்காரன் என்றாலும் தேவன் அவனுக்கு 2 மடங்கு அதிகமாக கொடுக்க விரும்பினார். இரண்டாவதாக, அவனுடைய பாடுகளின் மூலம் தேவன் அவனுக்கு உண்மையான ஞானத்தை கொடுக்க விரும்பினார். அவனுடைய நண்பர்கள் அவனை மதீனனாக எண்ணினார்கள். அவர்கள் அனைவரும் அவனை விட அறிவாளிகள் என்று நினைத்தார்கள். சர்வ வல்லவர் அவர்களுக்கு முன்பாக தரிசனமான போது யோபுவால் மட்டுமே அவரை அடையாளம் கண்டு பணிந்து கொள்ள முடிந்தது. இவ்வாறு யோபு மட்டுமே ஞானி என்றும் அவனுடைய நண்பர்கள் அனைவரும் முட்டாள்கள் என்றும் கர்த்தர் நிரூபித்தார். தேவன் யோபுவை முன்பை விட ஞானமுள்ளவராக்கினார். மூன்றாவதாக, எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை யோபுவுக்கு தேவன் கற்றுக் கொடுக்க விரும்பினார். அவன் இதுவரை தனது சொந்த குடும்பத்திற்காக மட்டுமே ஜெபித்து வந்தான். யோபுவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனம். இப்போது அவன் மற்றவர்களுக்காகவும் தன்னை சபித்த நண்பர்களுக்காகவும் ஜெபிக்க கற்றுக்கொண்டான். யோபுவின் புஸ்தகம் 42வது அதிகாரம் 8 மற்றும் 10வது வசனங்கள். உங்கள் வாழ்க்கையில் வேதனையான அனுபவங்களை தேவன் அனுமதிக்கும் போது சோர்வடைய வேண்டாம். அவர் இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார். ஆசீர்வாதத்தின் 2 பங்கை அவர் உங்களுக்கு தந்து அதிக ஞானத்தை கொடுக்க விரும்புகிறார். மேலும் அவர் உங்களை தன்னிடம் நெருங்கி வரவும் மற்றவர்களுக்காக ஜெபிக்க கற்றுக் கொடுக்கவும் விரும்புகிறார். முடிவில் யோபு தேவனுடைய மனதை புரிந்து கொள்ள ஆரம்பித்த போது, ஆண்டவரே, உம்மால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று சொல்ல முடிந்தது. கர்த்தர் நம்மை பல சோதனைகளின் வழியாக அழைத்து சென்று மறைந்திருக்கும் பல ரகசியங்களை நமக்கு வெளிப்படுத்துவார். இதன் மூலம் நாமும் அவரை முழுமையாக நம்பி, ஆண்டவரே, உம்மால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று சொல்ல முடியும்.